செந்தூரன் அறக்கட்டளையினுடைய செயலாளர் அன்பு சகோதரி டாக்டர் செல்வகுமாரி அம்மா அவர்கள் பேச இருக்கிறார். அனைவரும் அவருடைய பேச்சை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறக்கட்டளை சார்பாக 10வது மாத கருத்தரங்குக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போது மேடம் பேசுனாங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க யாருக்கு வந்துட்டு எந்த கிரகம் உச்சமாக இருக்குது ஆட்சியாக இருந்தால் அது நல்லது செய்யாதுன்னு. உண்மைதான். ஏன்னா எனக்கு செவ்வாய் ஆட்சி. அந்த செவ்வாய் திசையில் தான் என்னோடய பணம் நகை எல்லாமே சுத்தமாக வாஷ் அவுட் ஆனது அந்த செவ்வாய் திசையில் தான். அது என்னோடய லைஃப்லேயே அது நடந்திருக்கு. புஷ்கரண வம்சம் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில பாதங்கள் புஷ்கரண வம்சம் இருக்கும். இப்போது செவ்வாய்க்கு புதனுக்கு கேதுக்கு மட்டும் புஷ்கரண வம்சம் கிடையாது. இப்போது சூரியனோட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை 1ஆம் பாதமும் கார்த்திகை 4ஆம் பாதமும் புஷ்கரண வம்சம். ஒவ்வொரு ராசிக்கும் 2 நட்சத்திரம் புஷ்கரண வம்சம் வாங்கியிருக்கும். இப்போ இந்த புஷ்கரண வம்சத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் புஷ்கரண வம்சத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புஷ்கரண வம்சத்தோட அந்த தசாபுத்தி காலங்களில் அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லது நடக்கும். அவங்க அந்த தசாபுத்தி ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு புஷ்கரண வம்சம் ஆனால் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னா. அதுக்கான தசை வந்துச்சுன்னா அதுக்குரிய வேலையில் செய்யும். அப்படி தசை வரலைனாலும் கூட புத்தி காலகங்களில் அவங்களுக்கு நல்லது செய்யும். இப்போ அந்த கிரகங்களினுடைய பாதங்கள் என்ன, புஷ்கரண வம்சத்தினுடைய பாதங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மேசராசியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் புஷ்கரண வம்சம் வாங்கியிருக்கும். அதே மாதிரி ரிஷபத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோகிணி 2ஆம் பாதமும் கார்த்திகை 4ஆம் பாதமும் புஷ்கரண வம்சம் வாங்கியிருக்கும். அதே மாதிரி புதன் வீடு மிதுனத்தில் திருவாதிரை 4ஆம் பாதமும் புனர்பூசம் 2ஆம் பாதமும் புஷ்கரண வம்சம் வாங்கிக்கும். அதாவது புனர்பூசம் 2 அதுக்கப்புறம் திருவாதிரை 4 இது புஷ்கரண வம்சமாக வரும். அதே மாதிரி கடகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 2ஆம் பாதமும் புஷ்கரண வம்சத்தை வச்சுருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பூரம் 3ஆம் பாதம் அது புஷ்கரண வம்சம். உத்திரம் 1ஆம் பாதம் புஷ்கரண வம்சம் சிம்மத்தில். அதே மாதிரி கன்னியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் 4ஆம் பாதம் அஸ்தம் 2ஆம் பாதம் இது புஷ்கரண வம்சம். அதே மாதிரி துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் துலா ராசியில் சுவாதி 4ஆம் பாதம் விசாகம் 2ஆம் பாதம் புஷ்கரண வம்சம். அதே மாதிரி விருச்சிகத்தில் அனுசம் 2ஆம் பாதம் புஷ்கரண வம்சம். அதே மாதிரி விசாகம் 4ஆம் பாதம் புஷ்கரண வம்சம். அதுக்கடுத்து தனுசில் பூராடம் 3ஆம் பாதம் புஷ்கரண வம்சம். உத்திராடம் 1ஆம் பாதம் புஷ்கரண வம்சம். அதே மாதிரி மகரத்தில் திருவோணம் 2ஆம் பாதம் உத்திராடம் 4ஆம் பாதம் புஷ்கரண வம்சம். கும்பராசியில் சதயம் 4ஆம் பாதம் புரட்டாதி 2ஆம் பாதம் இது புஷ்கரண வம்சம். மீனத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி 2ஆம் பாதம் இது புஷ்கரண வம்சம். இப்போது உங்களோட கிரகங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களோட கிரகங்கள் இந்த பாதங்களில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் புஷ்கரண வம்சம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும். இப்போ இந்த பாசிட்டிவாக நடக்கும்போது இப்போ ஒரு கோச்சாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் செய்யும்போது அந்த புஷ்கரண வம்ச காலகட்டங்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், அதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு பூஜை போடுறது, இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புஷ்கரண வம்ச காலகட்டங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படியும் ஒரு அதாவது மொத்தம் 12 ராசி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லையா, ஒரு ராசிக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறும். மேசராசி அதாவது சூரிய உதயத்திலேருந்து 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 12 ராசிக்கு 24 மணி நேரத்தில் இந்த லக்னங்கள் மாறும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2 புஷ்கரண வம்சம். இப்போ சொன்னேன் இல்லையா மேசராசியில் 2ன்னு, அந்த மாதிரி
ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு புஷ்கரண வம்சம் டைமிங் வரும். அந்த ஒவ்வொரு ராசி அந்த 2 மணி நேரத்தில் 13 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு ஒரு கிரகத்துக்கு வந்துட்டு புஷ்கரண வம்சம் இருக்கும். அப்போ அந்த நாளையில் எப்போ புஷ்கரண வம்சம் வருதோ அந்த டைமில் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், இல்லை ஒரு திருமணத்துக்கு வந்துட்டு தாலி கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது அதை அந்த டைமிங்கை சூஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த புஷ்கரண வம்ச பாதங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்கும். இதே மாதிரி தசாபுத்தி காலங்கள்லையும் உங்களுக்கு இந்த புஷ்கரண வம்சம் நல்லதையே செய்யும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம்னா அதில் 9 பாதம் வருதா? ஆமாம், அந்த 2 மணி நேரம்னா 120 நிமிஷமா? அந்த 120 நிமிஷத்தை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 பாதம் வருதுல்ல மொத்தத்துக்கு, அந்த 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 நிமிஷம் வரும். 13.3 வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டடாக ஒரு 13 நிமிஷம் சொல்கிறேன். அந்த டைமிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போது மேச லக்கணம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க கோச்சாரத்தில். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்கவே போகிறீங்க உங்கள் பையனுக்கு அப்படின்னா அந்த கோச்சாரத்தில் வந்து இப்போ மேசராசி அப்படிங்கும்போது பரணி 3ஆம் பாதம் பார்க்கணும். அந்த பரணி 3ஆம் பாதத்தில் அந்த டைமிங் அந்த 13 நிமிஷம் எப்போ வருது அப்படின்னு அந்த டைமில் கிளம்புறது, இல்லாட்டினா பொண்ணு வீட்டுக்கு உள்ளர போகிறது அந்த டைமு, இல்லை பரணி ஒத்து வரல டைம் சரியில்லை நைட்டில் வருது அப்படின்னு சொன்னால் கார்த்திகை 1ஆம் பாதம் எடுத்துக்கலாம். ஒரு ராசியில் 2 புஷ்கரண வம்சம் வருது இல்லையா, அதை எடுத்து அந்த டைமிங்க்கு நீங்கள் போய்க்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், நல்லது விஷயங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ராசியில் 120 நிமிஷம் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தை 120 நிமிஷமாக மாற்றி அதை 9ஆல் டிவைட் பண்ணுறது. 9 பாதம் இருக்கு இல்லையா, அதை 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 13.3 வரும். அதை வந்துட்டு நீங்கள் 13 நிமிஷமாக வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் புஷ்கரண வம்சம் அந்த டைமிங் எடுத்துக்கலாம். அந்த டைமிங்கில் நீங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாந்தி. இப்போ அந்த மாந்தி அப்படிங்கிறது வந்துட்டு மாந்தி பகவானுக்கு ஆட்சி வீடு இருக்குது, உச்ச வீடு இருக்குது, பகை வீடு இருக்குது, அதே மாதிரி நட்பு வீடும் இருக்குது. இப்போ அந்த மாந்தி வந்துட்டு ஆட்சி வந்து கன்னி வீடும் மகர வீடும் வந்துட்டு ஆட்சி வீடு. உச்ச வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசு, நீச்சம் வந்துட்டு மீன வீடு, நட்பு வீடு வந்துட்டு கும்பம், மீதி எல்லா வீடுமே பகை வீடு தான். இப்போது இந்த இதை வச்சு இப்போது மாந்தி பகவான் அப்படிங்கிறது நல்லது செய்ய மாட்டார். அவர் எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் 10ஆம் பாவகம் 11ஆம் பாவகத்தை தவிர நம்ம ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்காரோ அதுக்கான காரகத்துவங்களை கெடுத்து தான் விடுவார். அப்போது அதுக்காக நம்ம பரிகாரங்கள் அது தனி மாந்தி பரிகாரம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த மாந்தி பரிகாரம் செஞ்சோம்னா அந்த இதுக்குரிய பாவங்கள்லேருந்து வெளியில் வந்துடலாம். கர்மா வினையினால தான் வருது. அந்த மாந்திங்கிறது வந்துட்டு சனி பகவானோட ஒரு நிழல் கிரகம்னு சொல்லலாம், சரிங்களா? அப்போது அந்த மாந்தி மாந்தி ஆட்சி பெறாரு. அப்போது ஒரு கெட்ட கிரகம் வந்துட்டு வலுப்பெற்றிருந்துச்சுன்னா நல்லது செய்ய மாட்டார் இல்லையா? அப்போது கன்னி வீட்லேயும் மகர வீட்லேயும் மாந்தி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு அதுக்குரிய உங்கள் ஜாதகத்தில் அது எந்த பாவகமாக வருதோ அந்த பாவத்துக்குரிய காரகத்துவங்களை கெடுக்க தான் செய்யும். இதே கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பகை வீடாவோ நீச்சமாவோ போய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதை பாசிட்டிவாக நடக்கும். அதாவது கெட்டு போனாலும் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகன்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக அமையணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போது நம்ம மாந்திக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டால் ஜென்ரலாகவே அந்தந்த பாவகத்துக்கு வந்துட்டு போய் அதுக்குரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு மாந்தி கோவில் இருக்குது. அது இல்லாமல் திருவலங்காட்டில் நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு போய் ஒரு பணம் கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த திருவலங்காட்டில் அந்த அவங்கள உட்கார வச்சு அந்த யாருக்கு வந்துட்டு மாந்தி பரிகாரம் பண்ண போகிறோமோ அவங்கள வந்துட்டு டைரெக்டாக உட்கார வச்சு அவங்களுக்கு வந்துட்டு பரிகாரம் பண்ணுறாங்க. இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கே வந்துட்டு லக்னத்தில் மாந்தி நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இது மாதிரி நிறையா பேருக்கு வந்துட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் போய் அதை பரிகாரம் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இருந்தாலும் 10-11 தவிர மாந்தி எங்கே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் திருவலங்காடு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இது எங்களுக்கு நிறையா கிளைண்ட் வந்துட்டு கொடுத்த ரிசல்ட் இது ரொம்ப நல்லா இருக்குது.
சரிங்களா? அதாவது அந்த மாந்தி வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட் இருக்காது. நீங்கள் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளில் மாந்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். இல்லாட்டினா ஒரு நல்ல வீடு அமையாது, ஒரு நல்ல சொத்து அமையாது. இப்படி அதுக்குரிய காரணங்களை வந்துட்டு அதுக்கு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அது எங்கே வந்துட்டு மாந்தி இருக்குதுங்கிறத பார்த்து அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாந்தினால் இருக்கிற அந்த கர்ம பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தீர்ந்து நல்லாயிருக்கும். இந்த நாமயோகங்களில் 27 நாமயோகம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாமயோகம். இது பஞ்சாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா வாரம், அதே மாதிரி திதி, சூன்யம், கர்ணம், நாமயோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருக்குது. இந்த 5ல் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நாமயோகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு 27 நாமயோகம். இந்த 27 நாமயோகம் 27 நட்சத்திரத்துக்குரியது. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாமயோகம் வரும். இப்போ இந்த ஒவ்வொரு நாமயோகத்தில் இந்த 9 பிரிக்கலாம். 3 9 ஒரு 9 நாமயோகம் வந்து உங்களுக்கு வந்து சுப நாமயோகமாக வரும். ஒரு 9 நாமயோகம் வந்துட்டு மத்திம நாமயோகமாக வரும். இன்னொரு 9 நாமயோகம் வந்துட்டு அசுப நாமயோகமாக வரும். இப்போ இந்த அசுப நாமயோகம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பரிகாரம் பண்ணணும். மத்தியமமாக இருக்கிறதுக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்பை கொடுக்காது. அதே மாதிரி நல்லா முதல்ல சொன்னேன் இல்லையா, சுப நாமயோகத்துக்கும் பரிகாரம் பண்ண தேவையில்லை. இந்த 3ஆவதாக சொன்னேன் இல்லையா, அசுப நாமயோகம். இந்த அசுப நாமயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 9 நாமயோகம் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட இதுலேயே வரும். அதில் வந்துட்டு விஸ்கம்ப நாமயோகம், அதிகண்ட நாமயோகம், சூல நாமயோகம், கண்ட நாமயோகம், வியாகத நாமயோகம், வஜ்ர நாமயோகம், வியதிபாதா நாமயோகம், பரிக நாமயோகம், வைத்திருதி நாமயோகம். இந்த 9 நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த நாமயோகத்துக்குரிய ஒவ்வொரு, அதாவது நம்ம முன் ஜென்மத்தில் என்ன கர்மா வாங்கி வந்தோமோ அந்த கர்மா படி தான் நம்ம அந்த நாமயோகத்தில் நம்ம பிறந்திருப்போம். அப்போ நம்மளோட இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான 3 நாமயோகம் மட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இப்போது விதிபாத நாமயோகம்னு ஒரு நாமயோகம் இருக்குது. இது வந்து பித்ரு தோஷத்தினால வர்றது. இந்த பித்திருக்கள் செஞ்ச பாவத்தினால, அதனால் அந்த அதாவது வயதான அதாவது போன ஜென்மத்தில் வந்துட்டு முன்னோர்களுக்கு, அதாவது அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடாமல் அவங்கள கொடுமைப்படுத்துறது, அவங்கள வந்துட்டு சீப்பாக நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செஞ்சு அதுக்காக வந்துட்டு வர்றது தான் பித்ருதோஷம். அதே மாதிரி சாப்பாடு, அதாவது மூதாதையர்கள் வந்துட்டு எந்த ஒரு அந்த இதெல்லாம் திதியெல்லாம் கொடுக்காம இருக்கிறதுனால வர்ற இதுதான் வந்துட்டு விதிபாத நாமயோகம். ஒருத்தரோட ஜாதகத்தில் விதிபாத நாமயோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா எவ்வளோ பெரிய சொத்துக்காரராக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும். இந்த விதிபாத நாமயோகம் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா விதிபாத நாமயோகம் தான். இப்போ விதிபாத நாமயோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா கல்யாணம் வந்துட்டு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே பண்ணாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு திருமண வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இல்லையா, கணவன் அல்லது மனைவி யாராவது இறந்து போயிடுறாங்க, இல்லை அவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி எதுவுமே கிடையாது, ஏகப்பட்ட சொத்து இழப்பு, மனசு கஷ்டம், எதுவுமே வந்துட்டு ஒரு சரியாக இருக்காது. விதிபாத நாமயோகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த விதிபாத நாமயோகத்தில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா உறுதியாக இதுக்கான பரிகாரத்தை நீங்கள் ஏன்னா அதில் வந்துட்டு விதிபாத நாமயோகத்துக்கு வந்துட்டு யோகி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராகு. யோகி ராகு, அவயோகி வந்துட்டு சுக்கிரன். இப்போ அந்த அவயோகி சுக்கிரன் வந்துட்டு ராகு சாரம் வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ராகு வந்துட்டு அவயோகி சாரம் சுக்கிரன் சாரம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பிரச்சனையும் எவ்வளோதான் பார்த்தாலும் அது சரியாகவே வராது. இதுக்கான பரிகாரங்கள் செஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த யோகி ராகு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பாரு, பெரிய லெவலில் ஜெயிச்சு வந்துடலாம். ஆனால் இது எவ்வளோக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் அடி பாதாளத்தில் இருந்தாங்களோ அந்த விதிபாத நாமயோகத்தில். ஏன்னா நான் நிறையா பேருக்கு வந்துட்டு அந்த பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சு கொடுத்து அவங்க உண்மையிலே வந்துட்டு நிறையா சொத்தெல்லாம் விற்று ஒன்றுமே இல்லாமல் போனவங்க இப்போ எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு இப்போது சுக்கிரதிசை போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படிக்கும் அவயோகி திசை தான். அவயோகி திசையில் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக அமைஞ்சு அவங்க இழந்த சொத்தெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த விதிவாத நாமயோகம்
நாமயோகம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அங்கே அதாவது சேரன்மாதேவின்னு திருநெல்வேலி மாவட்டம், அங்கே வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலில் ஐயருங்களாக இருந்து இதுக்கான பரிகாரங்களை வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஏதாவது தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு கூட கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கான இதை வந்துட்டு பரிகாரத்துக்காக நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாகத நாமயோகம். வியாகத நாமயோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க முன்ஜென்ம கர்மாவில் வந்துட்டு பெண் சாபம் வாங்கினவங்க தான் வியாகத நாமயோகத்தில் பிறப்பாங்க. இந்த நாமயோகத்தில் வந்துட்டு பிறந்தவங்க என்னென்னு கேட்டால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஒரு நல்ல வேலை இருக்காது, நல்ல வருமானம் இருக்காது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. பெருசாக வளரணும்னு நினைப்பாங்க, ஆனால் எல்லாத்துலேருந்தும் டவுன் ஆகிக்கிட்டே தான் போவாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வியாகத நாம யோகத்துக்கு வந்துட்டு யோகி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். பூராட நட்சத்திரத்தில் வந்துட்டு இந்த சுக்கிரன் இருப்பார். அவயோகி வந்துட்டு குரு, புனர்பூச நட்சத்திரம். இப்போ இந்த குரு வந்துட்டு புனர்பூசத்துலேயோ பூரட்டாதியிலையோ அல்லது விசாகத்துலேயோ இருந்து திசை நடத்தினார் அப்படின்னு சொன்னால், இந்த அவயோகி திசையில் ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்க. அவங்களோட சுயசாரம் வாங்கியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். குரு திசை வந்துட்டு அவங்கள கடக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் கடக்கணும். அப்போ இந்த வியாகத நாமயோகத்துக்கும் அது சேரன்மாதேவிலேயே வந்துட்டு நீங்கள் வியாகத நாமயோகத்தை அன்னைக்கு போய் அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாற்றங்கள் நிறையா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த 9 நாமயோகத்துக்குமே அந்த ஒரே படித்தரையிலே பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதிகண்ட நாமயோகம். இந்த அதிகண்ட நாமயோகம் என்னன்னு கேட்டால், யோகி வந்துட்டு சந்திரன், அஸ்த நட்சத்திரம். அதே மாதிரி அவயோகி வந்து புதன், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இந்த அதிகண்ட நாமயோகம் என்ன செய்யும்னு கேட்டால், பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துரும். பெரிய லெவலில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவே அதிகண்ட நாமயோகம் தான். ஆனால் எல்லாம் அவ்வளவும் வந்துட்டு கொடுத்தாலும் இவங்களுக்கு குலதெய்வ அருள் வந்துட்டு இல்லாதது ஒரு காரணத்தினால, அதாவது போன ஜென்மத்தில் வந்துட்டு இந்த குலதெய்வ அதாவது கடவுளோட பணத்தை வந்துட்டு எடுக்கிறது, அதை கோயில் கட்டுற பணத்தை திருடுறது, அதே மாதிரி நிறையா அடுத்தவங்களோட வந்து சொத்தெல்லாம் அபகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அதிகண்ட நாமயோகத்தில் வந்துட்டு பிறக்கிறாங்க. இந்த நாமயோகம் வந்துட்டு என்னன்னு கேட்டால் தெய்வத்தின் சாபத்தினால தான் வந்துட்டு ஏற்படுது. அதனால் இவங்களும் வந்துட்டு அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த பாவமாக இருந்தாலும் வந்துட்டு அதுக்குரிய பலனை வந்துட்டு இவங்க அனுபவிக்கலாம். அதிகண்ட நாமயோகத்தில் பொருளாதாரத்தை வந்துட்டு அதிகம் கொடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போகும். அதனால் அதை அனுபவிக்கணும்னா இந்த பரிகாரத்தை வந்துட்டு இவங்க கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 3 நாமயோகத்துக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 நாமயோகத்துக்கும் வந்துட்டு நீங்கள் கரெக்டான பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இது நிறையா பேருக்கு சொல்லி மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் இதை வந்துட்டு தவறாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. திதி யோகம் கரணம்னு இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசுன மாதிரி எனக்கு தெரியுது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். மாதம் இதை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அண்ணன் சங்கரனை அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்த